வணக்கம். இது மைனஸ் ஹார்ட்கோர் 1000 days சர்வைவல் சேலஞ்ச் அண்ட் ரெபலுக்கும் எனக்கு போட்டு இருக்கு. இது எபிக் 2. நான் போன வேர்ல்டில் டை ஆனதுனால இந்த வேர்ல்டில் எல்லா ப்ராக்ரஸும் அந்த வேர்ல்டில் என்ன ப்ராக்ரஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டேன். ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் வித் டைமண்ட் டூல்ஸ்க்கான டைமண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு மினி மாப் ஃபார்ம் தான் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் இன்னமே இப்போ கொஞ்ச நாள் பில்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வேர்ல்டில் டெம்ப்ரவரி, அதை ஃபுல்லாக நான் மாற்றணும். அதனால எனக்கு முக்கியமான ஐட்டம்லாம் டெம்ப்ரவரியாக இப்போ பில்ட் பண்ண போகிறேன். இப்போ அது முதல்ல மாப் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிருக்கேன். இப்போ என்னென்னா, போன வீடியோ 1000 பேர் பார்த்துருக்கீங்க. முக்கால்வாசி பேர் பாதி தான் பார்த்துருக்கீங்க. பாதியில் ரொம்ப கம்மியாக தான், 1 நிமிஷம்குள்ளே தான் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது பெட்ராக் எடிஷன் ஹார்ட்கோர், எப்போ வேணால் நான் சாகலாம். ஓகே, 1000 பேர் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஆனால் இது நம்ம டார்கெட்டில் இதுக்கு மேலேயும் போகணும். எல்லோரும் கன்ஃபார்ம் ஃபுல் வீடியோ வியூ பாருங்கள். ஓகே, இப்போ நான் மாப் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸு செஞ்சு அப்படியே மாப் ஃபார்முக்கு தேவையான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஒரு சைட் ரெடி. இந்த இடத்துல நம்ம ஷீப் வச்சுக்கலாம். இன்னொன்று எனக்கு கவு காண்டி பிளேஸ் தேவை. இந்த ஹார்ட்கோர் சீரீஸ் நல்ல ரீச் ஆச்சுன்னா அடுத்து நான் எல்லா விளையாட போகிற சீரீஸும் நான் ஹார்ட்கோராக தான் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கடுத்து ஆடன்ஸ் ஃபுல்லாக ஹார்ட்கோராக தான் உங்களுக்காண்டி ட்ரை பண்ணி போட போகிறேன். அடுத்து இந்த 1000 days முடிச்சுட்டு 1 Black ஹார்ட்கோர் சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு நான் இருக்கேன். 1 Black ஹார்ட்கோர் சீரீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காண்டி இந்த ஹார்ட்கோரை நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஹார்ட்கோரை சீக்கிரம் முடிச்சுட்டு 1 Black ஹார்ட்கோர் சீரீஸ் ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, நீங்கள் கேட்கலாம், புதன்கிழமை ஃபியூரி கிராஃப்ட் வீடியோ வரணும்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை நான் ஃபியூரி கிராஃப்டில் எந்த ப்ராக்ரஸும் பண்ணலை. அதனால ஃபியூரி கிராஃப்ட் வீடியோ வரல. அப்புறம் அடாவடி இன்றைக்கி வர வேண்டியது, அதுக்கும் நான் எந்த வேலையும் பார்க்கல. அதனால் அடாவடி வீடியோவும் வராது. அடாவடி சர்வர் வீடியோ இப்போ கொஞ்ச நாள் நிப்பாட்டலாம் நிற்கேன். ஏன்னா அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ மாப் ஃபார்ம் காட்டி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஹேபிள் எடுத்து இந்த பைத்தியக்காரங்களாம் பற்றிட்டு வரணும். ஓகே, இப்போ ஷீப்பையும் கவ்வியும் பிடிச்சி போட்டாச்சு. இப்போ அயன் ஃபார்முக்கு ஃப்ளெண்ட்டு சுத்தமலை, ஃப்ளெண்ட்டுக்கு கிராவல் வேணும். ஸ்டெப் மைனிங் இடத்துல ஒரு கிராவல் பார்த்து வச்சுருந்தேன் அந்த இடத்துல. அதுக்காண்டி இப்போ ஸ்டெப் மைனிங்குள்ளே கடைன்னு இறங்க போகிறேன். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் மைனிங் போட்டு நான் டைமண்டிங் ஸ்டெப் மைனிங்கில் தான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட. அப்படியே இங்கிட்ட ஷவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷவலுக்கு இப்போ கடைன்னு அந்த கிராவல் பிளேஸ் போயிட்டு கிராவலை மைண்ட் பண்ணி ஃப்ளெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஃப்ளெண்ட்டாச்சும் வேணும் ஒரு அயன் ஃபார்முக்கு. ஓகே, இங்கே கிராவலுக்கு ஃப்ளெண்ட்டு கொஞ்சம் நிறையாவே கிடைக்கிது. ஓகே, எடுத்த வரைக்கும் ஃப்ளெண்ட்டு கிராவல் போதுன்னு கடைன்னு மேலே ஏற ஆரம்பித்தேன். நான் டே 13 ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்துட்டேன். மேலே நைட் ஆயிடுச்சு. அப்படியே தூங்கிட்டு மறுநாள் அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ டே 14. ஓகே, இப்போ இங்கே ஒரு கம்போஸ்டர் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பூ எல்லாம் வேஸ்ட்டாக கிடைக்கிறது ஃபுல்லாக உள்ளே போட்டுருவேன். இப்போ சோறு கூட நம்மள்கிட்ட இல்லை. அதனால கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா வேறு வழியில் சோறு எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. ரைட்டா, இப்போ ஆப்பிள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் அப்படியே அது பேர் என்ன, பொட்டேட்டோலாம் விதைச்சிட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். இதுக்கே 90 days ஆயிடுச்சு. அப்புறமாட்டி ஏன் நம்ம அது பேர் என்ன, ட்ரேடிங் ஹால் மாதிரியே அயன் ஃபார்மை பில்ட் பண்ணக்கூடாதுன்னு பில்ட் பண்ணுறதுக்காண்டி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு 2 வில்லேஜரை பிடிச்சி ஒரு வில்லேஜரை ஃப்ளண்ட்டு கிராஃப்டிங் டேபிளுக்கும் இன்னொருத்தவனை ஃபார்மிங்க்கும் ஆக்கி வச்சிட்டேன் கம்போஸ்டர் போட்டு. ஏன்னா ஒருத்தன் நம்மளுக்கு சோறு தருவான், இன்னொருத்தவன்ட்ட எம்ப்ராய்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி இவங்களை பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் வாண்டட் ட்ரேடு வந்தான், அவனை போட்டு தள்ளிட்டு சாக மாட்டான், சாவு போயிட்டான். ஒரு வழியாக வாண்டட் ட்ரேடு செத்துட்டான். இப்போ எனக்கு என்னென்னா, வில்லேஜில் இருக்கிற எல்லா வில்லேஜரும் நான் தூக்கிட்டு வந்தால் தான் இந்த அயன் ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஏன்னா நான் 100 பிளாக்குள்ளே வில்லேஜ் பக்கத்தில் இருக்கேன். அப்படியே மேலே ஏறி வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் தூக்கணும் அப்புறம் வில்லேஜில் இருக்கிற எல்லா வில்லேஜரும் தூக்கிட்டு வர்றதுக்கு போட்டு கிராஃப்ட் பண்ணணும். அதுக்கு வுட்டு வேணும். இருக்கிற குப்பையெல்லாம் உள்ளே தூக்கி போட்டுட்டு வுட்டு எடுத்து லாகாக மாற்றி போட்டு செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டு கிட்ட இருந்தாங்கன்னா 20 வில்லேஜர் வருவாங்க. அதுக்காண்டி 10 போட்டுக்கு அப்படியே கிராஃப்டை போட்டுட்டு வில்லேஜ்லேருந்து எல்லா வில்லேஜரும் தூக்கி வந்துட்டேன். அந்த கிளிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது வேறு பிரச்சனை. அவரை தூக்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்சான்மெண்ட் டேபிளை வச்சு 20 பெட்டு அங்கிட்டு பில்ட் பண்ணி போட்டு அப்புறம் என்சான்மெண்ட் டேபிளை வச்சு ஒவ்வொருத்தானையாக
ஏறா ஃபார்ச்சூனு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பானான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவனும் தர மாதிரி இல்லை. அப்படியே டேஸும் 21 ஆயிடுச்சு. அப்படியே இவங்களை இப்படியே ப்ரீட் பண்ணி இவங்கள்டேருந்து அப்படியே புக்கும் வாங்கணும். இவன் எடுத்தாலும் லூட்டிங் புக் கொடுக்குறான். அதனால இவனை வந்து ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கடுத்துலாம் கொஞ்சம் ப்ராக்ரஸை ஸ்பீடாக பண்ணிவிட்டு அப்புறம் வரேன். இன்னும் இதை வச்சுன்னு இவன் என்னடா கொடுக்குறான்னு பார்த்தா இது தேவை, ஆனால் இப்போ எனக்கு தேவையில்லை. எனக்கு முக்கியமான புக்கு தரல இவங்க வெண்டிக்கு. எனக்கு வெறுப்பாச்சு. அப்படியே நானும் இது உடச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட எனக்கு ஹீலியம் பேக் யூஸ் பண்ணனால கீழே என்னென்ன புக்கு தரான் அப்படியே பார்த்து ஓகே. வெண்டிங் புக் வந்து 14 எம்ப்ராய்டு. அப்படியே கொஞ்சம் பேரை என்சான்மெண்ட் வில்லேஜரும் ஆக்கிட்டேன். கிட்டத்தட்ட 34 டேஸ் ஆயிடுச்சு. அப்படியே இவங்க எல்லாரையும் போட்டில் ஏற்றி உட்கார வச்சிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் வில்லேஜர் அயன் ஃபார்ம் இப்படி பில்ட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் நான் அடாவடி சர்வரில் பார்த்தேன். அங்கே வந்து நம்ம சஞ்சய் ப்ரோ வந்து பில்ட் பண்ணியிருந்தார். அந்த மாடலில் தூக்கி இங்கேயே ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ரைட்டராக 20 வில்லேஜரும் வந்துட்டான். ஏன் அயன்குளம் ஸ்பான் ஆகலைன்னு பார்த்தா ஏன் பெட்டை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அயன்குளம் ஸ்பான் ஆகலை. எக்ஸ்ட்ரா பெட்டு இருந்தனால இந்த ஸ்பான் ஆகிறான் பாருங்க உள்ள ஒரு அயன்குளம். ஓகே, இந்த இடத்துல ஒரு அயன்குளம். இவன் நான் அடித்து நான் போன வேர்ல்டை ஓவர் பண்ண மாதிரி இந்த வேர்ல்டை நான் ஓவர் பண்ண விரும்பலை. அதனால் இவன் இருக்கட்டும். அப்படியே நான் வந்து அயன் ஃபார்ம் நான் அடாவடியில் இருக்கிற மாதிரி தான் பில்ட் பண்ண போகிறேன். பில்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. எந்த வேலையும் ஆரம்பித்தாலும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்கும். நம்மள்ட்ட வந்து லாவா பக்கெட்டே இல்லை. அதனால் கேவுக்குள்ளே வந்து இங்கே வந்து ஒரு லாவா இது இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து லாவா பக்கெட் எடுத்துகிட்டு கடகடன் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே கிடச்ச லாவாவை சந்தோஷத்தில் அப்படியே வச்சலான்ட்டு இருக்கேன். சரி, நான் மேலே போயிட்டு மீதியை கட்டுறேன். ஓகே, கீழே போய் நான் லாவா பக்கெட் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க அங்கிட்டு இங்கடும் சுற்றி நம்ம ஃபார்மிங் ஏரியாவே கொள்கிறாங்க. இப்போ இருக்கிற வேஸ்டான ஸ்டோனை வச்சு அயன் ஃபார்மை ஒரு வழியாக பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அயன் குளம் வந்து கரெக்டாக வந்து அங்கே விழுந்து சாகுறான். இது வந்து நம்ம அடாவடியில் நம்ம டீம்மேட் பில்ட் பண்ணது தான். ஓகே, நல்லாவே அயன் வந்து கலெக்ட் ஆகுது. கீழே அங்கிட்டு ஒரு அயன் குளம் சுற்றுறான். அவனையும் போட்டு தள்ளணும். ரைட், அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றிட்டு அந்த பைத்தியக்காரனும் போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலை என்னென்னா கீழே வந்து எனக்கு இங்கே ஒரு பாத்வே உருவாக்கணும். ஏன்னா என்சான்மெண்ட் புக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்காண்டி சவல் எடுத்து எந்த சைடில் ஓட்டையை போடலான்னு வாஸ்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வாஸ்துப்படி இந்த சைட்லேயே ஓட்டையை போட ஆரம்பித்து விட்டேன். கரெக்டாக இந்த சைடில் தான் இருப்பாங்கன்னு நினச்சி போட்டேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டேன். ரைட்டராக இந்த சைட்லலாம் டேட்டா வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓட்டையை போட்டுட்டு வருவோம் அப்படின்னு இதை ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கரெக்டாக ஓட்டையை போட்டுட்டு இங்கிட்ட வந்து ஒரு கேட் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அவங்கள்ட்ட வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படியே வெண்டிங் புக்கு ஓகே. இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டா இவங்கனால வர முடியாது. ஜாம்பினாலேயும் உள்ளே வர முடியாது. அப்படியே மேலே ஏறி வந்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து 24 அயன் இருக்குது. ஒரு ஆன்வில் செய்யணும். அது கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே இருந்துட்டு வரேன். அப்படியே ஒரு ஆன்விலும் பில்ட் பண்ணிட்டேன். இந்த ஆன்வில்ல எதுக்கு பில்ட் பண்ணேன்னா லூட்டிங் 3 புக்கை வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த புக்கை ஸ்வாடுக்கு வந்து போடுறதுக்காண்டி ஆன்வில் செஞ்சேன். லூட்டிங் 3யும் போட்டு லூட்டிங் 3 ஸ்வாடாக ஆக்கியாச்சு ஒரு வழியாக. ஓகே, லூட்டிங் 3 ஸ்வாட் எடுத்தாச்சு. அப்புறம் வந்து வீட்டில் இருந்துச்சு கொஞ்சம் கவுக்கு வந்து ப்ரீடிங் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா கவோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறமாட்டி என் மூளையில் திடீர்னு ஒரு யோசனை. நேம் டேக்கை வந்து இப்போ வந்து கோல்டு இங்கட்டும் பேப்பர் வச்சும் செய்ய முடியும்னால ஏன் நேம் டேக்கை செஞ்சு இருக்கிற எல்லா வில்லேஜருக்கும் நேம் டேக்கை கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா உள்ளே தான் இருக்காங்க, எவன் எந்த வில்லேஜருன்னு தெரியாது. அதனால நேம் டேக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 27 நேம் டேக் செஞ்சு ஒவ்வொரு டேக்குக்கும் நான் நேம் வச்சு அவங்கள வில்லேஜருக்கு வைக்கணும். இப்போ அதான் பெரிய பிரச்சனையே. ஓகே, அப்படியே ஆன்வில்ல வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வெண்டிங்னு போட்டு டைப் படித்து எல்லா வில்லேஜருக்கும் வச்சிட்டேன். அந்த இதெல்லாம் காட்டினேன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்க ஸ்ட்ரிக்கு வச்சுருக்கேன். ஸ்டிக்கு இதுக்கு போய் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் எல்லா வில்லேஜர்ட்டையும். ஏன்னா எம்ப்ராய்டு வேணும், நிறையா புக்கு வாங்கணும். ட்ரேடிங் ஆரம்பிக்குமா? எவன்லாம் போ கொடுக்குறானோ அந்த மாதிரி வில்லேஜரை பார்த்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 32 எம்ப்ராய்ட்ஸ் வந்திருக்கு. ரைட்டராக இப்படியே ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
எடிட் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ்ஸு ஃப்ளேமு இதை தூக்கி அப்படியே நம்ம ஸ்வாடில் போட்டாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.